பெர்னூலிஸ் தியரம்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஏன் பெர்னூலிஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்குது, பெர்னூலிஸ் தியரம் இருக்குது, இத்தனைலாம் ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பெர்னூலிஸ் தியரம் வந்து ஒரு ஒரு பைப்பில் பாஸ் ஆகிட்டுருக்க லிக்விட் ஆர் ஃப்ளூயிடு அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரு பைப் வந்து கீழே ஒரு லோயர் சர்ஃபேஸில் இருக்கும் போது ஃப்ளூயிட் எப்படி பாஸ் ஆகுது, அப்படியே அந்த பைப் வந்து கொஞ்சம் அப்பர் ரீஜியனில் போகும்போது அங்கே எப்படி ஃப்ளூயிட் பாஸ் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜியன்லேயும் ஃப்ளூயிடோடைய ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னூலிஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாங்க டெஃபினிஷன் பார்க்கலாம். ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கிற இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளூயிடுக்கு வந்து எது ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட்னா ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கிற ஃப்ளூயிடு ஒரு நிலையான ஃப்ளூயிடு பார்த்திங்கன்னா அது நிலையான ஃப்ளூயிடுன்னு நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளூயிட்னா இப்போ அந்த ஃப்ளூயிட் அந்த பைப்பில் பாஸ் ஆகிட்டுருக்க ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா அதோடைய வால்யூமும் டென்சிட்டியும் வந்து சேஞ்ச் ஆகாது ஒரு அண்டர் ப்ரெஷரில். இப்போ கீழேருந்து ஒரு பைப் வந்து லோயர் சர்ஃபேஸ்லேருந்து ஹையர் சர்ஃபேஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கலாம். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போதும் அதோடைய ப்ரெஷரும் டென்சிட்டியும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளூயிடுன்னு சொல்கிறோம். அந்த இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளூயிடுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் எனர்ஜினா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த மூணுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்னூலிஸ் தியரம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் அப்ளைடு டு த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன் இஸ் கால்டு பெர்னூலிஸ் தியரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்னூலிஸ் தியரம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு பெர்னூலிஸ் தியரம் உடைய ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன் கிடைக்குது. அதாவது ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன்னா ஃபைனல் ஈக்குவேஷன்னு கூட சொல்லலாம். அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் இப்படி தான் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட் பாயிண்ட் A 1 kilogram unit mass of liquid is assumed to be entering. அதாவது 1 கிலோகிராம் யூனிட் மாஸ் இருக்கிற ஃப்ளூயிடை வந்து நம்ம அட் பாயிண்ட் ஏல வந்து என்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் திஸ் பாயிண்ட் த ஃப்ளூயிட் எக்ஸ்பீரியன்ஸ் த ப்ரெஷர் எனர்ஜி. அந்த பாயிண்டில் வந்து அந்த இருக்கிற லிக்விட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எனர்ஜி வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. அட் பாயிண்ட் ஏல இந்த 3 எனர்ஜியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஃபைனலாக அது வெளியே வரும்போது அந்த பைப்லேருந்து வெளியே வரும்போதும் அதுக்கு மறுபடியும் இந்த 3 எனர்ஜி அப்படியே இருக்கும். சேம் ப்ரெஷர் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் தென் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த 3 எனர்ஜியுமே இருக்கும். அட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் இருக்கும், ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் இருக்கும். இந்த 2 ஸ்டேஜ்லேயுமே இந்த 3 எனர்ஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 எனர்ஜிக்கும் நம்ம தனித்தனியாக ஃபார்முலா கொடுக்குறோம். என்ன எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PA டிவைடட் பை கிராவிட்டி இன்ட்டு ப்ரோ ஏ. பிஏன்றது ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் ஏ, ஜின்றது கிராவிட்டி, ப்ரோ ஏன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ஏ. ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஜி. ஸோ இதுதான் வந்து எதுக்குள்ள ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜிக்குள்ள ஃபார்முலா. ஏன்றது ஏரியா, ஜின்றது கிராவிட்டி. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு நிலையான எனர்ஜி. ஃப்ளூயிடு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும் போது கிடைக்கிற எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதை வந்து XAன்னு சொல்கிறாங்க. அப்போ கைனெட்டிக் எனர்ஜினா வந்து அந்த ஃப்ளூயிடு வந்து மோஷனில் இருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி.
ஸோ ப்ரெஷர் எனர்ஜினா ஒரு ஃப்ளூயிட் வந்து கீழேருந்து எப்படினாலும் பைப் கீழேருந்து மேலே போகுது. ஸோ கீழேருந்து மேலே போகும்போது நம்ம ஒரு எனர்ஜியை அப்ளை பண்ணணும், ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம வீட்லேயே தொட்டிலேருந்து தண்ணி டேங்க்குக்கு ஏறணும்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் வேணும். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அதுதான் ப்ரெஷர் எனர்ஜி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜி. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ, டோட்டலான எனர்ஜி பாயிண்ட் ஏல நமக்கு எவ்வளோ எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும்னா ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி, இது மூணையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்லேயே பார்த்துருக்கோம், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கிற இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளூயிட் வந்து என்றைக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஏக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பாயிண்ட் ஏக்கு இதை மூணையும் ப்ளஸ் பண்ணோம்னா பாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பிக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம், இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா நம்ம பாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ வாங்க, டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் தென் கைனெட்டிக் எனர்ஜி, இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் தென் டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட்னால ஈக்குவல் பண்ணுறோம். இன்புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அவுட்புட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி. ஈக்குவேஷன் 1 அண்ட் 2வையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் லாஸ் அண்ட் ஒர்க் டன் வந்து மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ என்ன திடீர்னு இதெல்லாம் ஈக்குவேஷனில் இல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. மைனஸ் எஃப் ப்ளஸ் டபிள்யூ, இது நம்ம ஈக்குவேஷன் 1லேயும் இல்லை 2லேயும் இல்லை, எப்படி ஃபைனல் ஈக்குவேஷனில் வந்திருக்குன்னு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ எஃப் மைனஸ் எஃப்பும் ப்ளஸ் டபிள்யூவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். எஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் எனர்ஜி. கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது எனர்ஜி வந்து லாஸ் ஆகலாம் பை ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட்டு. கண்டிப்பாக நம்ம மோட்டார்லாம் சுற்றிட்டே இருந்துச்சுன்னா அது ஹீட் ஆகும் இல்லையா? ஸோ ஹீட் ஆகும்போது பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த எனர்ஜி தான் ஃப்ரிக்ஷனல் எனர்ஜி. ஸோ அது வந்து எஃப்னு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி வந்து லாஸ் ஆகிறனால தான் மைனஸ் எஃப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் தென் ப்ளஸ் டபிள்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்ப் ஹெட். நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறனால தான் நம்ம வாட்டர் கீழேருந்து மேலே ஏறுது. ஸோ அது ஏறுறதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் தான். ஸோ ப்ரெஷர் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா டபிள்யூ, ஒர்க் டன் பை ஃபோர்ஸ். இந்த தண்ணி வந்து மேலே அந்த ஃப்ளூயிட் வந்து மேலே ஏறுறதுக்கு காரணமே அந்த ஃபோர்ஸ் தான். ஸோ அதனால் டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ, இது ரெண்டையும் நம்ம வந்து ஃபைனல் ஈக்குவேஷனில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. எஃப்ன்றது ஃப்ரிக்ஷனல் லாஸ், ஸோ லாஸ் ஆகிறனால மைனஸ். ஸோ அண்ட் தென் டபிள்யூன்றது ஒர்க் டன் ப்ளஸ் டபிள்யூ, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டையும் மட்டும் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏல ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் பெர்னோலியஸ் தியரம். இதுதான் ரிசல்டன்ட் ஈக்குவேஷன். எதனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அது மூலயமா கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட்டாக எழுதிருங்க. ஒரு 10 மார்க் கேட்டாலும் சரி, 5 மார்க் கேட்டாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் எழுதும். டெஃபனிஷன் டயக்ராம் போட்டு டெரிவ் பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதிட்டு அப்ளிகேஷன் எழுதுங்க. ஸோ அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னோலியஸ் தியரம் இஸ் அப்ளைட் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் fluid flow using the orifice meter venturi meter. ஸோ பெர்னோலியஸ் தியரம் வந்து நம்ம எப்படி எதுக்காக மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஒரு பைப்பில் வந்து ஃப்ளூயிட் எப்படி பாஸ் ஆகிட்டுருக்கு, அதோடைய
ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். யூஸிங் மீட்டர்ஸ், ஒரு ஃபேஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மீட்டர் வச்சு நம்ம ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், பெர்னூலியஸ் தியரம் இஸ் அப்ளைட் இன் த ஒர்க்கிங் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பைப்ஸ். சென்ட்ரிஃபியூகல் பைப்ஸ்லாம் யூஸ் ஆகிற இடத்துல நம்ம பெர்னூலியஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃப்ளூயிட் ஃப்ளோவை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஈஸி டு மெஷர் த ஹைட் and apply them as energy terms which is contribution of the பெர்னூலியஸ் தியரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பைப் வந்து லோயர் சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் ஒரு அப்பர் ரீஜனுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எனர்ஜி அப்ளைட் ஆஸ் த எனர்ஜி, அதாவது எனர்ஜியை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அங்கே அந்த அப்பர் ரீஜியனில் பைப்பில் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது, ப்ரெஷர் எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம் பெர்னூலியஸ் தியரம் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒன்று ஒன்று நம்ம அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் தென் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறாங்க லாஸ்ட்டு பாயிண்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெர்னூலியஸ் தியரம் முடிஞ்சது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் அண்ட் 5 மார்க். ஸோ கண்டிப்பாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.